மாதம். கரும்பு வந்து மொத்தத்தில் 10 மாதம். அப்படிங்கும்போது நம்ம வந்து சித்திரை மாதம் நாங்கள் வந்து பயிரிடுவோம் இந்த கரும்பை. கரும்பை பயிரிட்டு கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து மார்கழி கடைசியிலேருந்து எங்களுக்கு வந்து தை பொங்கலுக்காண்டி சீக்கிரம் வெட்ட ஆரம்பிக்குது இந்த பொங்கலுக்காண்டி. அப்படிங்கும்போது நாங்கள் வந்து இந்த கரும்புக்காண்டி அடிக்கடி வந்து இதுக்கு தண்ணி பாய்ச்சவும், இதுக்கு உரம் வைக்கவும், இது தோவை கழிக்கவும், இதை நீட்னஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டெய்லி இதில் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். விலை எவ்வளோ உங்களுக்கு கிடைக்கும்? இப்போ வந்து எங்களுக்கு வந்து வியாபாரம் வந்து இப்போ கொல்லையில் வந்து நாங்கள் வந்து 250 ரூபா வரலையும் விற்கிறோம். ஒரு கட்டு ஒரு கட்டுக்கு எத்தனை கரும்பு இருக்கும்? 10 கரும்பு. 10 கரும்பு தான் நாங்கள் வந்து வச்சு ஒரு கட்டு 250 ரூபான்னு கொடுக்குறோம். இதில் எங்களுக்கு வந்து வெட்டுக்கூலி இதிலே நாங்கள் கொடுத்துருவோம் அவங்களுக்கு. அரசாங்கம்லாம் எடுத்துக்குது, அது உங்கள்கிட்ட எடுப்பாங்களா? நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம். சரி சரி. ஆனால் இன்னும் வரல. அவங்க வந்து 33 ரூபான்னு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் வரல. ஆனால் பதிவு பண்ணியிருக்கோம். ஆனால் அவங்க எவ்வளோ கரும்பு எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க எவ்வளோ மொத்தத்தில் ஸ்கோர் பண்ணுறாங்கன்னு, ஏன்னா நிறையா விவசாயி இது மாதிரி போட்டிருக்காங்க கிழக்கையெல்லாம். அவங்க மொத்தத்தில் ஒவ்வொருத்த கொள்ளையும் கணக்கு பண்ணி தான் ஈவன் பண்ணி தான் எடுப்பாங்க கவர்மெண்ட்டில். காரணம் என்றைக்கு அதனால் வராங்கன்னு தெரியல. அறிவிக்கும் போது தான். ரைட்டு. உங்களுக்கு கரும்பு வேணுமா? சாப்பிட்றீங்களா? ஒன்று வெட்டி கொடுங்க. கரும்பு போடு. நல்லா இருக்கு. இந்த சோயை வெட்டி கரெக்டாக கணுகு தட்டு சொதப்புற மாதிரி விட்டோம். அப்படியே ஒரு சின்ன இது போட்டு கட்டி நார் போட்டு கட்டி அந்த நார்